எதிர்த்து பேசிட்டு வணக்கம். இது புதிய தலைமுறையின் நேர்பட பேசு. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்பட பேசில் 2 அமர்வுகள். முதல் அமர்விற்கான விவாத பொருள் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது சட்டப்பேரவையில் ஜிஎஸ்டி மசோதா. இன்றைக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரோடு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 5000 ஜவுளி கடைகள் அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பல்வேறு தரப்பிலும் வணிகர்கள் அதற்கான எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜிஎஸ்டிக்கு தொடரும் எதிர்ப்பு, பல்வேறு தரப்பினர் வேலைநிறுத்தம், ஜிஎஸ்டி அரசின் அறிவிப்பும் எதிர்ப்பும் எதிர்பார்ப்பும், இதுவே முதல் அமர்வில் விவாத பொருளாக இருக்கிறது. இரண்டாவது அமர்விற்கான விவாத பொருள், பேரவையில் 37 அறிவிப்புகளை இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கொடுத்திருக்கிறார். அதில் நீட் தேர்வு உள்ளிட்டவற்றிற்கு இங்கே இருக்கக்கூடிய எதிர்ப்பு, குறிப்பாக சமூக நலத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நீட் தேர்வை தொடர்ச்சியாக தமிழக அரசு எதிர்த்து வருகிறது என்பதை பதிவு செய்திருக்கிறார். அந்த தளத்தில் கல்வித்துறையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் தாக்கங்களையும் இந்த புதிய அறிவிப்புகள் கொடுக்கும் என்பதை குறித்து இரண்டாவது அமர்வில் பயணிக்க இருக்கின்றோம். முதல் அமர்வில் நம்மோடு இணைகிறார்கள் முன்னாள் அமைச்சர் திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்கள். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். ஓய்வு பெற்ற IRS அதிகாரி திரு பொன்னுசாமி அவர்கள். மூவருக்கும் வணக்கம். நாம் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். திரு மாஃபாய் பாண்டியராஜன், உங்களிடமிருந்தே தொடரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது தொடர்பான மிக ஆழமான ஒரு புரிதல் உள்ளவர் அப்படிங்கிற முறையில், ஒரு முன்னாள் அமைச்சர் அப்படிங்கிற முறையிலும் கூட ஜிஎஸ்டி தமிழகத்திற்கு எந்த விதத்தில் தாக்கங்களை ஏற்படுத்தும்? இன்றைக்கு இந்த போராட்டம்லாம் நடந்திருக்கு. தமிழகத்திற்கு ஜிஎஸ்டி வரமா சாபமா? இது ஜிஎஸ்டியில் முதல் வரம் என்னன்னா, உங்களுக்கு தெரியும், கமர்ஷியல் டாக்ஸஸ், வணிக வரி தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு இறங்குமுகமாக இருந்தது கடந்த 2 வருடங்களில். இந்த முறை தமிழக அரசாங்கத்தின் கமர்ஷியல் டாக்ஸஸ், வணிக வரி மட்டுமே 4400 கோடி அதிகமாக போகுது. அட்லீஸ்ட் நிதியமைச்சர் கொடுத்திருக்கிற பட்ஜெட் வரை இப்படி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முழு முதல் காரணம் ஜிஎஸ்டி தான். ஏன்னா ஜிஎஸ்டியில் ஒரு கிளாஸ் என்ன இருக்குன்னா, எந்த மாநிலங்கள் இழப்பை சந்திக்குமோ அந்த மாநிலங்களுக்கு இழப்பீடு என்பது ஒரு வித்தியாசமான மாடல்ல பண்ணாங்க. அது என்ன மாதிரி பண்ணாங்கன்னா, சென்ற வருடம் எவ்வளவு இருந்ததோ அந்த வணிக வரி அதுல ஒரு பெர்சன்டேஜ் 14% இன்க்ரீஸ் போட்டு, அது இருந்தால் எவ்வளவு இருந்திருக்குமோ அந்த அளவுக்கு காம்பன்சேஷன், இழப்பீடு, அதை வச்சுதான் இன்னைக்கு உங்களுக்கு 4400 கோடி அதிகமா தமிழக அரசாங்கத்துக்கு கிடைக்க போகுது. அது ஒரு ப்ரெடிக்டபிளா கிடைக்க போகுது. நமக்கு இவ்வளவுதான். அதனால ஒரு ஸ்டாலின் மாதிரி இவங்கெல்லாம் ஸ்டாலின் போன்றவர்கள் சொல்றாங்க, இது மாதிரி கொஞ்சம் லேட்டா ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றது புரிதலே இல்லாம சொல்ற ஒரு விஷயம். இன்னும் 2 மாதம் லேட்டா ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இழப்பீடு அதுக்கு தக்கன குறையா இருக்கும், மிகப்பெரிய வீழ்ச்சி இருக்கும் தமிழக அரசாங்கம் ப்ரொஜெக்ட் பண்றதுல பாத்தீங்கன்னா. இது ஒரு பக்கம். அரசாங்கத்துக்கு இதனால என்ன அட்வான்டேஜ்ன்றது, பொதுமக்கள் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பல இண்டஸ்ட்ரீஸ் இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இது என்ன கரெக்டா ரைட்டா அப்படின்றது ஜிஎஸ்டிக்கே கொஞ்சம் புரிதல் கொஞ்சம் லேட்டா தான் வந்திருக்கு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஆனா பலர் ஒரு திடீர்னு வின்ஃபால் கிடைச்ச இண்டஸ்ட்ரி இருக்கு. திடீர்னு வின்ஃபால் அப்படின்னா ஒரு சின்ன குறுக்கீடு தான், நீங்க தொடருங்க. திரு ஜெயக்குமார் அவர்கள் செய்தியாளர் சந்தித்துட்டு இருக்கிறாரா, அந்த காட்சிகளை பார்த்துட்டு நம்ம வாதத்தை தொடரும். அளவிலும் நடத்தப்பட வேண்டும், அது குறித்து அந்த ஆய்வு கூட்டம் இப்பொழுது நடைபெற்றது. அந்த செய்தி தொடர்பாளர்களை சந்தித்திருக்கிறார், செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார் ஜெயக்குமார். அதனுடைய விரிவான செய்திகளை தொடரும் செய்திகளை நம்ம பார்க்கலாம். வாதத்தை தொடரலாம். சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கம் வெகு விரைவில் செய்ய வேண்டியது, இந்த ஜிஎஸ்டியை பற்றிய புரிதலை அனைத்து மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டியது. அந்த இது கடந்த 4 மாதங்கள்ல ரொம்ப வேகமா செஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் உங்களுக்கு தெரியும், பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தது. அதனால ஒரு தொடர்ச்சி இல்லாம போயிடுச்சு. இல்லைன்னா இந்த நேரத்தில் வணிகர்களுக்கும் சரி, மேனுஃபேக்சரர்ஸ்க்கும் சரி, என்ன பிளஸ் என்ன மைனஸ் என்று தெரிஞ்சிருக்கும். நான் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல உறுப்பினராக இருந்தப்போ அந்த 6 மாதங்கள்ல கடைசி 2 மாதங்கள்ல 122 அசோசியேஷன்ஸ் எனக்கு ரெப்ரசன்ட் பண்ணாங்க. அது அநேகமா எல்லாத்தையுமே நம்ம எடுத்து கொண்டு போனோம். அது ராமேஸ்வரத்துல வளையல் செய்யற சிறு மேனுஃபேக்சரர்ஸ் இருந்தாலும் சரி, இல்ல கரூர்ல கொசுவத்தி மேனுஃபேக்சர் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்ல சிவகாசி ஃபயர் ஒர்க்ஸ்காரங்களா இருந்தாலும் சரி, தமிழகம் ரொம்ப யூனிக்கான பல இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஒரு ஆர்டிக்கல் செய்யற கோயம்புத்தூர்ல இருக்கிற அந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் சரி, நமக்கு இருக்கிற தனித்துவம் மிக்க துறைகள் அனைத்தையும் பாதுகாக்குவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மூலமாக. ஜிஎஸ்டி கவுன்சில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 31 அமைச்சர்கள் அடங்கிய அந்த குழு பல முடிவுகளை எடுக்கக்கூடிய குழு. அது இன்ஃபேக்ட் பல சென்ட்ரல் மினிஸ்டர்ஸை விட
இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மெம்பரா இருக்கிறவங்களுக்கு அதிகாரம் அதிகம், பொறுப்பும் அதிகம். அந்த பொறுப்பை நம்ம நிறைவேற்றிக் கொண்டே இருந்தோம் என்றால் நம்ம துறைகளை வந்து நம்ம பாதுகாக்கலாம். ஆனா இன்றைக்கு ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 5000 ஜவுளி கடைகள் அடைத்து போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். வணிகர் சங்க தலைவர்கள், வணிகர் சங்கங்கள், வணிகர்கள் தொடர்ச்சியாக இதற்கு தங்களுடைய எதிர்வினைகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறாங்க. 66 குட்ஸ் முதல்ல வந்து 1200 குட்ஸ் போல வந்து அவங்க இந்த ஸ்லாப்ல ஃபிட்மெண்ட் பண்ணி அறிவிச்சாங்க. ஜிஎஸ்டியோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா ஒரே வரி ஒரே நாடு ஒரே வரி அப்படின்ற ஒரு கான்செப்ட். எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி வரி கட்டமைப்பு, ஒரு 12 வரிகளை ஒரே வரியாக்கி ஜிஎஸ்டி ஆக்கி அந்த 12 வரிகளுக்கும் இதுவரைக்கும் தனித்தனியா கட்டிட்டு இருந்தது போக இனிமேல் வந்து ஒரே இடத்துல கட்டுறது, எலக்ட்ரானிக்கா கட்டுறது, இதெல்லாம் பெரிய பிளஸ். அந்த மைனஸ் என்னன்னா நீங்க வந்து இந்த நேரத்துல அதை முழுமையா ஷேப் பண்ண வேண்டியது இந்த அமைச்சர்கள்ட்ட இருக்கு. இந்த 31 அமைச்சர்கள் இதுகாரும் வந்து பல அமைச்சர்களும் வந்து ஒரு வரி விதிப்பு என்பதுல ஒரு பெரிய எபிலிட்டியோ இல்ல ஒரு இன்ட்ரெஸ்டோ இல்லாம இருக்கிறவங்க அதுல பாதிக்கு மேல இருப்பாங்க. அந்த மிச்சம் இருக்கிற பாதி பேர் அது முழுக்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதிகாரிகள் நம்மளை பொறுத்த வரைக்கும் தங்கமான அதிகாரிகள். டாக்டர் சந்திரமௌலி இருக்கிறாருன்னா இந்தியாலேயே வந்து கமர்ஷியல் டாக்ஸஸ்ல டாக்டரேட் வாங்கின ஒரே ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் தான். அவரை நம்ம அங்க ஃபீல் பண்ணாங்க. அம்மா அவர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதை ஃபீல் பண்ணப்போ இன்னொன்று முக்கியமான விஷயம், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய தொலைநோக்கு பார்வைக்கு முழுமையாக ஒத்து போற வழியில இந்த ஜிஎஸ்டி உருவாக்கப்பட்டது. ஆனா அதுக்கு டெக்னிக்கலா இன்னும் தயாராகல அப்படிங்கிற வாதத்தை ஜிஎஸ்டி ஆழமாக பார்த்த நீங்க அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் பலரிடம் பேசிய பொழுது எஸ் அஃப்கோர்ஸ் நல்லதா கெட்டதாங்கிறது அப்புறம், பட் இன்னும் டெக்னிக்கலா நம்ம தயாராகல, இவ்வளவு ஃபாஸ்டா இவ்வளவு குறுகிய காலத்துக்குள்ள அதற்கு நமக்கு தயாராக முடியாது, இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பல பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியிருக்குங்கிற ஒரு கருத்து இல்லைங்க. ஒரே ஒரு கீ லிங்க் தாங்க இதுல வந்து கமர்ஷியல் டாக்ஸஸ் மினிஸ்டரும் இங்க இருக்கிற ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் பெரிய கம்யூனிகேட்டர்ஸா இருக்கணும்னு எதிர்பார்க்குது ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும். நீங்க வந்து சுற்றி சுழன்று வணிகர்களுடைய அப்ரிஹென்ஷன்ஸ் அட்ரஸ் பண்ணணும், இண்டஸ்ட்ரியலிஸ்டோட அப்ரிஹென்ஷன் அட்ரஸ் பண்ணணும், அவர்களோட குரலாக சரியான குரலாக நீங்க அந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல ஒலிக்கணும். 3 மாசத்துக்கு ஒருக்க அந்த மீட்டிங் இருக்கும். ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒருக்க இந்த வரிகளை மாற்ற முடியும் நீங்க நினைத்தீங்கன்னா. ஆனா அதுக்கு வந்து நீங்க அங்க ஒரு கோயலிஷன் உருவாக்கணும், ஒரு கூட்டணி உருவாக்கணும் அந்த இதுகளுக்குள்ள. இதெல்லாம் நடந்தது. முதல்ல வந்து முதல் மீட்டிங்ல இருந்து 12 மீட்டிங் வரைக்கும் நான் இருந்தேங்க. அதுக்கப்புறம் 4 மீட்டிங் முடிஞ்சிருக்கு. இதுல வந்து இது ரொம்ப முக்கியமான காலகட்டம். அந்த காலகட்டத்தில் ஸ்லாப்ஸ் ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. 1200 குட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க, 66 குட்ஸ்க்கு குறைச்சாங்க. அந்த இதுல பாத்தீங்கன்னா இன்னும் குறைக்க வாய்ப்பு. அடிப்படையில் நான் அந்த அளவுலயும் உங்களுடைய கருத்துக்களை எடுத்துக்கிறேன். அவர்கிட்ட போயிட்டு ஆனந்த் உங்ககிட்ட வரேன். நீங்க ஒரு ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அதிகாரி அப்படிங்கிற முறையில் அதை தாண்டி நீங்க அதனுடைய கமிஷனராகவும் இருந்திருக்கிறீங்க, இயக்குநராகவும் இருந்திருக்கிறீங்க. அப்படிங்கிற முறையில் தமிழகத்திற்கு இது எந்த அளவில் ஆக்கப்பூர்வமான விஷயங்களாக இது இருக்கும்? ஏன்னா பலரும் வைக்கக்கூடிய வாதம் கம்பேரிட்டிவ்லி கேரளாவை விட தமிழ்நாடு உற்பத்தி சார்ந்த தொழில்கள் அதிகம் இருக்கக்கூடிய, அப்போ உற்பத்தி மிக குறைவாக இருக்கக்கூடிய கேரளாவுக்கும் நமக்கும் அதே மாதிரி ஒரே விதமான வரி ஜிஎஸ்டிங்கிறதெல்லாம் இங்கே நமக்கு பாதிப்பு. ஏன்னா நம்ம உற்பத்தியில் அதிகமாக இருக்கக்கூடிய, என்ன சொல்ல போனால் கர்நாடகா, தமிழகம் உள்ளிட்ட 3 மாநிலங்களினுடைய பங்களிப்பு, மகாராஷ்டிரா 3 மாநிலங்கள் தான் இந்திய வருவாயில் அதிகமாக வருவாயை கொடுக்கக்கூடிய மாநிலங்களும் பட்டியலிடப்படுகிறது. இப்போ மற்ற மாநிலங்களையும் இதையும் ஒரே மாதிரியாக கொண்டு வருவதெல்லாம் உற்பத்தி சார்ந்த தொழில்களின் முன்னணியில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு பாதிப்புங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. உங்களுடைய பார்வை? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மிஸ்டர் பாண்டியராஜன் சொன்ன மாதிரி தமிழகத்தை பொறுத்த மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்களுக்குமே ஜிஎஸ்டிங்கிறது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. போத் டேக்ஸ் பேயருக்கும் ஆர்டினரி நம்ம கன்சியூமர், ஆர்டினரியாக நம்ம வந்து பொருள் வாங்கி நிறைய டேக்ஸஸே வந்து நம்ம யார் கன்சியூம் பண்ணுறோமோ அவங்கள தான் பே பண்ணுறாங்க, அவங்கள தான் போய் வரியே அவங்களுக்கு போகுதுங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டி வரி கொண்டு வரதுனால எல்லா அடிப்படை மக்களுக்கும் இந்த ரேட் ரிடக்ஷனுக்கு இன்புட் டேக்ஸ் கிரெடிட்லாம் சீம்லெஸ்ஸாக கொடுத்து அங்கே வரும்போது ப்ரைஸஸ் வந்து ஆக்சுவலாக கம்பேரிட்டிவ் ரெடியூஸ் ஆகுது. நிறைய டேக்ஸஸ் இப்போ வந்து கிரெடிட் சிஸ்டம், ஒரு கிரெடிட் சிஸ்டத்துலேருந்து இன்னொரு கிரெடிட் சிஸ்டம் போகிறது கிடையாதுங்க. அப்புறம் சோ மெனி டேக்ஸஸ் இருக்குது. அதோடைய வேல்யூ அடிஷன்ஸ்லாம் கேஸ்கேடிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அந்த வேல்யூ அடிஷன்ஸ்லாம் போயிட்டு ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகுதுங்க. அண்ட் ஆல் தி வேல்யூ அடிஷன்ஸ் போகிற கம்ப்ளைண்ட்ஸ் காஸ்ட்டு, அதாவது நிர்வாக செலவு, அந்த டேக்ஸ் இன்புட் கிடைக்காதோட சுமை, இதெல்லாம் போய் அல்டிமேட்டாக யாருக்கு பொருள் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் போய் சேருது. அந்த அந்த விலை அதிகமாகுது, கன்சியூமருக்கு தான் போகுதுங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டிங்கிறது மெயின் பெனிஃபிஷியரி வந்து கன்சியூமர் தாங்க. சரிங்களா? அது தமிழகத்துக்கும் அது ஒரு வரப்பிரசாதம் தான் எல்லாத்துக்குமே. தமிழகத்துக்கும் ஒரு இண்டஸ்ட்ரியல், ஒன் ஆஃப் த மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஸ்டேட்டுங்க. இப்போது நீங்கள் உற்பத்தி ஸ்டேட்னு பார்க்கும்போது இந்த ஒரு வாதம் முதல்லையே வச்சாங்க. உற்பத்தி ஸ்டேட், அதாவது உற்பத்தி ஸ்டேட்லாம் இருக்க போகுது, அதனால் காம்பன்சேஷன் குறைய போகுது, லாட் ஆஃப் லூசிங் வில் பி தேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும், எந்த ஸ்டேட்டெல்லாம் வந்து உற்பத்தி நிறையா இருக்கோ, இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட் இருக்கோ, அங்கே கன்சம்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும்.
ஸோ நம்மளும் வந்து கன்சியூமர் தாங்களே, நம்ம பர்ச்சேசிங் பவர் நமக்கு அதிகமாக இருக்க கன்சம்ஷனும் அதிகமாகும் இல்லைங்களா. ஸோ வேற மாநிலத்திலிருந்து வர கூட்ஸ் இங்கே கன்சியூம் ஆகும்போது அந்த டாக்ஸஸ் அந்த அந்த எஸ்ஜிஎஸ் டாக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு நம்ம ஸ்டேட்டுக்கு. ஸோ அந்த பெனிஃபிட் எவ்வளவு நம்ம கன்சியூம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த டாக்ஸஸ் நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து சேரும். அதான் நான் சொல்லும்போது இது வந்து சிவிலைசேஷனல் டாக்ஸ்னு சொல்லுவோம். யாரு கூட்ஸை கன்சியூம் பண்ணுறாங்களோ, எந்த மாநிலத்தில் கூட்ஸ் அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு அந்த ஸ்டேட் டாக்ஸ் வந்து போய் சேர்ந்துடும். ஸோ அந்த லெவலில் கெயின் தான். சரி, ஓகே. திரு ஆனந்த் சீனிவாசன், அடிப்படையில் இது தமிழகத்திற்கு என்ன மாதிரியான சாதக பாதங்களை ஏற்படுத்தும்? சார், ஆஸ் ஆஃப் நவ் நாங்கள் வெளிலேன்னு பார்க்குறச்ச தமிழ்நாடு வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஸ்டேட். இட் இஸ் கோயிங் டு சஃபர் அ சிவியர் ரெவென்யூ லாஸ். ரெவென்யூ வருவாய் ரொம்ப குறைய போகுது. இவங்க எஸ்டிமேட் பண்ணதோட தான் குறைய போகுது, அதில் சந்தேகமே கிடையாது. ஸோ இப்போ காரு இங்கே ஃபோர்டோ ஹியூண்டாயோ இருந்தாங்கன்னா இதெல்லாம் முன்னாடி வந்து இங்கே வரி கட்டின மாதிரி இருக்கும். இப்போ என்னென்னா அந்த என்டையர் வரி வந்து கார் எங்கே வாங்குகிறாங்களோ அங்கே போயிடும். ஹோசூரில் டிவிஎஸ் பண்ணுற மோட்டர் சைக்கிள், டஃபே பண்ணுற டிராக்டர் எல்லாமே. ஸோ தமிழ்நாடு இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் ரொம்ப கடினமாக கஷ்டப்பட போகிற ஒரு ஸ்டேட்டில் தமிழ்நாடு. இவங்க எவனா தான் சொன்னாலும் பெரிய வீழ்ச்சி தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது. அதில் ஈடு கட்டுறதுக்காக ஒரு 4 ஆண்டுகளுக்கு அந்த இழப்பை ஈடு கட்டுறாங்க. நான் சொல்லி முடிச்சிடுறேன். இதில் வந்து என்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பணத்தை கொடுக்க போகிறாங்கங்கிறது இன்னொரு கேள்வி. 2 மாதத்துக்கு இது நான் சொல்லி ஐ டென்ட் டிஸ்டர்ப் யூ சார். சார் சொன்ன மாதிரி கமிட்மெண்ட் சொன்னீங்கன்னா கூட இந்த ஜிஎஸ்டி நோட்டிஃபை பண்ணதுல 66 வாட்டி மாற்றிருக்காங்க இந்த 20 நாளில். எவ்ரிடே காட்டால ஒரு நோட்டிஃபிகேஷன், சாயங்காலம் ஒரு நோட்டிஃபிகேஷன் மாற்றிட்டே இருக்காங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு ஏப்ரலில் ஒரு விண்டோ கொடுத்தாங்க, இன்றைக்கி ஜூன் 15 வரைக்கும் விண்டோ கொடுத்தாங்க. என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேன்னு சொல்கிறேன், 3 நாளாக விண்டோவே திறக்க முடியல. இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் போய் சார் சொன்ன சிறப்பாக வேலை செய்கிற கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர்கிட்ட போனால், சார் நீங்கள் அட்லீஸ்ட் விண்டோவாக திறந்துட்டீங்க, வெறும் டிஜிட்டல் சிக்னேச்சர் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும், மற்றவங்களாம் ஒன்றும் ரெஜிஸ்டரே பண்ணல, 50% ஆஃப் தி வெண்டர்ஸ் ஆர் நாட் எட் ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு ஒரு கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் சொல்கிறார். தமிழ்நாட்டில் 50% ஆனவங்க இன்னும் டிரான்சிட்டே பண்ணலை. ஜூன் 25 இன்னொரு விண்டோ இருக்குதுன்னு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அந்த லோடு எல்லாரும் ஆல் இண்டியா அதனால் பிறகு ஜிஎஸ்டி வெப்சைட் இஸ் நாட் ஈவன் ஓப்பனிங், திறக்கவே முடியல இப்போதைக்கு. இதுதான் நிலைமை. ஏவியேஷன் மினிஸ்டர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர் தான். அவர் தான் சொல்லியிருக்கார் சாத்தியமே கிடையாது, இன்டர்நேஷ்னல் டிக்கெட்டிங்லாம் வந்து நாங்கள் மாற்றி சாஃப்ட்வேரை போடுறதுக்கு எங்களுக்கு செப்டம்பர் 1 வரைக்கும் டைம். ஸோ இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மினிஸ்டர் வந்து ஜூலை 1ங்கிறாரு, இன்னொரு மினிஸ்டர் வந்து இன்னொரு நாளுங்கிறார். யாருமே உங்கள் தமிழ்நாடு கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், உங்கள் ஜிஎஸ்டி வெப்சைட்டாக இருக்கட்டும், ஒன்றுமே ரெடி கிடையாது. நீங்கள் சிஸ்டமாக ட்ரையலே கிடையாது. நான் இதில் வந்து ரயில்வே டிக்கெட் வாங்க முடிய கஷ்டப்படுவோம் இந்த தீபாவளி டைமு, அதோட மோசமாக இருக்குது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. அடுத்தது இவர் சொன்னார் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் உங்களுக்கு கிடைக்கும்னு, அதில் தப்பு. நீங்கள் என்ன இன்ஷூர் பண்ணணுன்னா 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பண்ண சேல்ஸை லோட் பண்ணிடணும். 15th வந்து நீங்கள் யார்கிட்டேன்னு வாங்கினீங்க அவங்க பில்ஸை அப்லோட் பண்ணிடணும். ரைட்டா? இன்கேஸ் நீங்கள் யார்கிட்டேன்னு வாங்குறீங்களோ அவங்க பணத்தை கட்டலைன்னா அது உங்கள் பொறுப்பு. அது உங்கள் லாபத்துலேருந்து நீங்கள் பணத்தை கட்டிட்டு அவன் என்னைக்கு கட்டுறானோ அன்றைக்கி தான் நீங்கள் கிரெடிட் எடுத்துக்கணும். தி ரைட், ஒரு ஸ்டேட்டோட அதிகாரமே டேக்ஸ் போடுறது தான் அதிகாரம். டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு பல லட்சம் பேருக்கு சம்பளம் கொடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வச்சுருக்கு. அதை எப்படி நீங்கள் வந்து ஒரு வணிகர்கிட்ட நீங்கள் உங்களுக்கு சப்ளை பண்ணவங்க வந்து கரெக்டாக கட்டலைன்னா நீங்கள் தான் அதுக்கு பொறுப்புன்னு சொல்கிறது முற்றத்தில் நியாயமே இல்லாத செயல். அது ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி நிறைய மருந்து கடையிலலாம் சொல்லியிருக்காங்க, எல்லாருக்கும் எங்கள் வீட்லேயும் நோட்லாம் வந்திருக்கு, உங்களுக்கு என்னெல்லாம் மருந்து வேணுமோ அதை இப்போயே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து எங்களுக்கு இன்புட் கிரெடிட் 60% தான் கொடுக்குறாங்க. அதாவது நான் 100 ரூபாய் பொருள் வச்சுருந்தேன்னா 60%க்கு தான் எனக்கு நான் கேட்கலாம், மீதி 40% கொடுக்கல, நாங்கள் எங்கள் ஸ்டாக்கை இந்த விஷயம் தெரிய வரைக்கும் 0 ஆக்க போகிறோம் அப்படின்னு மருந்து கடைகள்லாம் சொல்லிட்டாங்க. முன்னாடி ஸ்ட்ரைக்கும் பண்ணாங்க. ஸ்ட்ரைக் பண்ணதுனால தான் அது 40லேருந்து 60 மாறிச்சு. இல்லை, இதெல்லாம் வணிகர்களுடைய ரூல் அவுட் தானே, அவங்க சார் மக்களுக்கு மருந்து கிடைக்கணுமா வேண்டாமா? இல்லை, ஓகே சார், பட் அரசு நான் வந்து அத்தியாவசிய தப்பு இல்லை, அந்த கன்சர்ன் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால்
மருந்து விற்பனையாளர்கள் ஒரு சிலர் அல்லது மருந்து கடையை சேர்ந்த ஒரு சிலர் அதை மேனிபுலேட் பண்றாங்கன்னா மேனிபுலேட்டே பண்ணல சார். யார் மேனிபுலேட்? ஸ்டேட் தான் மேனிபுலேட் பண்ணுது. நீங்க வியாபாரியை சொல்றீங்க சார், நான் பொருள் வாங்கியிருக்கிறேன், நீங்க 100% நான் வச்சிருக்கிற ஸ்டாக்குக்கு நீங்க இன்புட் கிரெடிட் கொடுக்கணும். என்கிட்ட சரக்கு இருக்குன்னு நான் டிக்ளேர் பண்றேன், நீங்க 100% இன்புட் டேக்ஸை நீங்க 100% இன்புட் கிரெடிட் கொடுக்கணும். நான் டிஸ்ட்ரிபியூட்டர், நான் 2 கோடி ரூபாய் ஸ்டாக் வச்சிருக்கேன், 1 கோடி 20 லட்ச ரூபாய்க்கு மட்டும்தான் நான் இன்புட் கிரெடிட் கொடுப்பேன்னு சொல்றாங்க இந்த கவர்மெண்ட். அப்ப 80 லட்ச ரூபாய்க்கு 10% நான் என் பேக்கெட்லேருந்து கொடுனா யார் கொடுப்பாங்க? நீங்க எதுக்கு வணிகர்கிட்ட சொல்றீங்க என்னோட க்ளோசிங் ஸ்டாக் ஆன் 30th June 2 கோடி ரூபா? இந்த கவர்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 கோடியே 20 லட்ச ரூபாய்க்கு தான் இன்புட் கிரெடிட், மீதி 80 லட்ச ரூபாய்க்கு இன்புட் கிரெடிட் கிடையாதுன்னு. இப்போ இந்த வணிகர்லாம் என்ன கேட்குறாங்கன்னா இந்த 80 லட்ச ரூபாய்க்கு யார் நட்டான்னு கேட்குறாங்க. அப்போ தேச சேவைக்காக வெறும் வணிகர் மட்டும்தான் கொடுக்கணுமா? இருங்க இன்னும் கொஞ்சம் இன்னொரு பாயிண்ட் இருக்கு. முதல்ல என்ன சொன்னாங்கன்னா ஹெச்எஸ்என்னு ஒரு கோடு இருக்கு, இது வேர்ல்டு வைடு கோடு. அது ஒரு 300 பேஜ் இருக்கும். அது ஆக்சுவலி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் யூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் என்ன சொன்னாங்க, இதெல்லாம் நாங்கள் கொண்டு வர மாட்டோம், கன்ஃபியூஸ் பண்ண மாட்டோம் மக்கள்னு. ஸோ அந்த ஹெச்எஸ்என் கோடில் இப்போ என்ன சொல்லிட்டாங்க, ஹெச்எஸ்என் கோடு கம்பல்சரின்னு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன், இது ஒரு பில்டருக்கு நடந்தது. அவர் என்ன பண்ணார், பில்லெல்லாம் போட்டோன்னு பில்டிங்க்கு சிமெண்ட்லாம் வாங்கி போட்டார். ஹெச்எஸ்என் கோடில் எங்கேயோ சிமெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஹெச்எஸ்என் கோடு எடுத்து போட்டார். பில்லெல்லாம் ரெஜிஸ்டர் அப்புறம் பார்த்தா அவர் போட்ட ஹெச்எஸ்என் கோடு வந்து டென்டல் பல்லுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு சிமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க, அந்த ஹெச்எஸ்என் கோடு. இன்றைக்கி அவர் தவிக்கணும். இப்போது இந்தியாவில் ஃபஸ்ட்டு இது இங்கிலீஷில் தான் இருக்குது ஹெச்எஸ்என் கோடு, தமிழாக்கம்லாம் செய்யப்படலை. அப்போது இங்கே இருக்கிற சிறு வியாபாரி ஊரில் இருக்கிறவன் எப்படி அதை வந்து ஹெச்எஸ்என் கோடை கரெக்டாக ஒரு டைமே கொடுக்க மாட்டீங்க, சிஸ்டமே ரெடி இல்லை, சிஸ்டமே டவுனு, இதெல்லாம் நடக்கிறச்ச நீங்கள் ஜூலை 1ஆம் தேதி எப்படி சொல்கிறீங்க? நிறைய விமர்சனங்கள் வச்சிருக்கீங்க. திரு மாஃபா அவருடைய பதிலை கேட்கலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் திரு மாஃபா உங்களிடமிருந்து வருகிறேன். ஏற்கனவே டிமானிட்டைசேஷன் டயத்திலும் இதே மாதிரியான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை என்பது ஒரே இரவில் உடனடியாக எடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய ரூபாய் நோட்டுகளை செலுத்துவதற்கு ஏடிஎம் இயந்திரங்களில் மெஷினே தயாராக இல்லை, பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டதற்கு கால அவகாசம் கொடுக்காததும் தெளிவான திட்டமிடல் இல்லை அப்படிங்கிற வாதம் அன்றைக்கும் வைக்கப்பட்டது. அதுபோன்ற சில வாதங்கள் இப்பொழுதும் வைக்கப்படுகிறது. ஜிஎஸ்டிக்கு இன்னும் நம்ம தயாராகல அப்படிங்கிறது. இதை தாண்டி ஜிஎஸ்டி நமக்கு கொடுக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன? நேர்விட பேசலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. நேர்விட பேசலாம் மீண்டும் வரவேற்கிறேன். ஜிஎஸ்டி குறித்து வாய்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் இன்றைக்கு குறிப்பாக ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் ஜவுளி கடை உரிமையாளர்கள் கடைகளை அடைத்து போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். தமிழகத்திற்கு ஜிஎஸ்டி என்ன விதமான சாதக பாதகங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு திரு மாஃபா பாண்டியராஜன் அவர் பல விமர்சனங்களையும் மாற்று கருத்துகளையும் முன்வைத்திருக்கிறார். இல்லை, அடிப்படையான விஷயங்க, 20 லட்சம் வரைக்கும் நீங்க இந்த ஜிஎஸ்டிக்குள்ள வர மாட்டீங்க. டேர்ன் ஓவர் 20 லட்சம் வரைக்கும், 20 லட்சத்துலேருந்து 75 லட்சம் வரைக்கும் உங்க டேர்ன் ஓவர் இருக்கிறப்போ நீங்க காம்போசிஷனுக்குள்ள போயிடலாம். அப்படிங்கிறப்ப உங்க 1%, நான் ஒரு சிறு வணிகராக இருந்தால் 1% மட்டும் கேட்டுங்க அப்படிங்கிறோம். நீங்க மேனுஃபேக்சரா உற்பத்தியாளராக இருந்தீங்கன்னா 2%, இல்லைன்னா 5%. 5% ஹோட்டல்களுக்கு 5%. நீங்க எந்த கணக்கு யாரும் காட்ட வேண்டாம். நீங்க வந்து 75 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு டேர்ன் ஓவர் இருக்கா, இதை வந்து முன்னா அப்ஃப்ரண்டா கட்டிட்டு போய்கிட்டே இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால இது உண்மையான சிறு வணிகர்களுக்கு இது ஒரு வரப்பிரசமா தான் இருக்கும். ஆனா நீங்க வந்து பில் போடாம தான் நான் வேலை செஞ்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னா இப்ப செய்ய முடியாது. ஜிஎஸ்டியில பெரிய தாக்கம் சிறு வணிகர்களுக்கு என்னன்னா, எல்லாருமே பில்லு போட்டு பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு வருது. இதுக்கு ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் இருந்தது முதல்ல. ஆனா இதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்றது இப்போ ஒரு பக்கம் டிமானிட்டைசேஷன் சார்ந்த விஷயங்கள், கருப்பு பணங்கள் உருவாகாமல் இருக்கிறதுக்கு பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் இது ஜிஎஸ்டி அதனுடைய இன்னொரு அங்கம் தான் நினைக்கிறேன். பெரிய அளவு வந்து வருமானமும் உயரும் அரசாங்கத்துக்கு, அதே நேரத்தில் கம்ப்ளைன்ஸ் வரும். இப்போ கம்ப்ளைன்ஸ் வந்து என்ன, அது சிடிஓ பற்றி சார் சொன்னார், கமர்ஷியல் டாக்ஸ் போய் கேட்டுட்டு இருக்காங்க, அதில் லஞ்ச லாவண்யங்கள் நிறையா இருக்கு, அந்த வாய்ப்பே இல்லாமல் போகும் இனிமேல். வந்து இப்போ வந்து உங்களுக்கு எந்த விதத்தில் நீங்கள் ஆடிட் பண்ண போறீங்க, எந்த விதத்தில் இன்ஸ்பெக்ட் பண்ண போறீங்கன்னா மாறிடும். இதில் பெரிய மாற்றம் வர வேண்டியது நம்ம சிடிஓக்கள், கமர்ஷியல் டாக்ஸஸ் ஆஃபீஸர், அவர்களுடைய இன்டர்ஃபேஸ், இவங்களோட இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸில் பெரிய மாற்றம் வரும். கம்ப்ளைன்ஸ் வந்து ஒரு மஸ்ட்ன்ற மாதிரி ஆகும். இப்போ ரூபா நோட்ஸ் எல்லாம் இன்னொன்று என்ன, எல்லாம் வந்து ரூபா வேற ஏதோ வச்சுட்டு பண்ண ஆரம்பித்தோம். கேஷ் எக்கானமி குறைஞ்சி போச்சு. நாட்டில் வந்து எல்லாரும் செல்போன் மூலமாக அனுப்புறது கூடி போச்சு. அங்கங்கே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி ஒரு மாற்றம் ஆயிரும். வேட் இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ இதே மாதிரி தான் சார் சொன்னா, அதே மாதிரி தான் சொன்னாங்க. அந்த வேட்டு நம்ம வேல்யூ ஆடட் மதிப்பு கூட்டு வரி அப்படின்னு 10 வருஷம் முன்னால இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ எல்லாரும் சொன்னாங்க இது ஒர்க் ஆகாது சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து
ஒரு வருஷத்துக்குள்ள சரியாயிருச்சு. அதுக்கப்புறம் ஆனா அவர் பெரிய இன்னொரு அளவுல ஸ்டேட்ஸுக்கு பிளஸ் அவர் பேசின போது இன்னொரு கருத்தை முன்வைத்தார். குறிப்பாக இப்ப நீங்க இங்க நிறைய கார் உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிற்சாலை இருக்கிறாங்க, டிராக்டர்ஸ், இருசக்கர வாகனங்கள் நிறைய இருக்குது. இங்க தமிழகம் ஒரு ஹப்பா இருக்குது அதுக்கு. இப்போ இங்க அத்தனையும் இங்க நுகர முடியாது, அது எக்ஸ்போர்ட் தான் பண்ணப்படுது இன்னும் பிற மாநிலங்களுக்கு, இன்னும் பிற நாடுகளுக்கு. அப்போ அதனுடைய வருவாய் அந்தந்த மாநிலங்களுக்கு தானே போகும் அப்படிங்கிற இல்ல அந்த கருத்து வந்து ரொம்ப ஆழமா யோசிச்சோம். அதுக்காக தான் இந்த இழப்பீடுன்றது வருது. நம்ம உற்பத்தி மாநிலம் என்பது எவ்வளவு உண்மையோ அதை விட உண்மை நாம பெரிய கன்சூமிங் அண்ணன் சொன்ன அந்த கருத்து எனக்கு உடன்பாடுதான். அந்த கன்சூமிங் ஸ்டேட்டையும் இதையும் போட்டு பார்த்து நாங்க ஒரு சிமுலேஷன் போட்டோம். அந்த டயத்தில் நம்ம அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இங்க ஒண்ணு மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ரேட் அரைவட் பண்றாங்கல்ல, இந்த ஸ்லாப் 4 ஸ்லாப் சாரு 7 பாரு, நம்ம 4 கீழே 0 சேர்த்தீங்கன்னா அது ஒரு தளம், கோல்டை சேர்த்தீங்கன்னா இன்னொரு தளம்னு வச்சுக்கோங்க, 3% வச்சுக்கோங்க, அதுக்கு மேல செஸ் 7 தளம்னே வச்சுக்கோமே. இதுக்கு முன்னாடி எத்தனை தளம் நீங்க மறக்கூடாது, 101 தளங்கள் இருந்ததுல இருந்து இப்ப எல்லா மாநிலங்களுக்கும் ஆளாளுக்கு ஒவ்வொரு ரேட் போட்டுட்டு இருக்காங்க. சார் சொன்னா ஹெச்எஸ் சொன்னாங்க. ஹெச்எஸ்ன்றது ஒரு சிஸ்டம் ஆஃப் நாமன்கிளேச்சர். ஒரு பொருளுக்கு என்னவா அடையாளம், உங்க நீங்க போட்டிருக்க சட்டைக்கு ஒரு கோடுனா அவர் போட்டிருக்கிற சூட்டுக்கு இன்னொரு கோடு, முடியல போடுற எண்ணெய்க்கு இன்னொரு கோடு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு கோடு வச்சு கிளாசிபிகேஷன். 4800 கிளாசிபிகேஷன் இருந்தது சார் இதுக்கு முன்னால. வந்து ஆளாளுக்கு ஒண்ணு வச்சிருந்தாங்க, ஒவ்வொரு ஸ்டேட் ஒண்ணு வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒருங்கிணைந்து ஒரு கோடு வர்றது முக்கியம். அந்த கோடு வந்துருச்சு. அந்த கோட்ல என்ன முக்கியத்துவம்னா, பாதி நேரம் இந்த மாதிரி அட்வைசர்ஸுக்கும் கன்சல்டன்ஸுக்கும் பெரிய அளவுல காசு கொடுத்து அழுதாங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஏன்னா ஒவ்வொரு கிளாசிபிகேஷனும் எதுன்னு சொல்றதுல பெரிய ஹேர் ஸ்பிளிட்டிங் நடக்கும், சண்டையே வரும். அதுல வந்து மேக்ஸிமம் கேஸ் போடுவாங்க. இதுல வந்து இது இந்த கிளாசிபிகேஷனா இல்லையா. நான் ஒர்க் பண்ண ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன் வித்தாங்க. அந்த ஆக்சிஜனை வந்து நீங்க சிலிண்டர்ல போனா ஒரு கிளாசிபிகேஷன், அந்த ஆக்சிஜனை வந்து டேங்க்ல கொண்டு போனீங்கன்னா ஒரு கிளாசிபிகேஷன், அந்த ஆக்சிஜனை பைப்லைன்ல போட்டீங்கன்னா இன்னொரு கிளாசிபிகேஷன். இது எந்த கிளாசிபிகேஷன் சொல்லி சண்டை போட்டு ஒரு கோர்ட்ல வந்து 10 வருஷம் நின்றுட்டு இருக்கும். கோர்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எந்த இதுவும் இல்லாம இன்னைக்கு 1200 1300க்குள்ள கிளாசிபிகேஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது வந்து பெரிய சாதனைன்னு சொல்லுவேன். பெரிய அளவுல அதிகாரிகள் ஒர்க் பண்ணி அதை சாதிச்சிருக்காங்க. டிஸ்பியூட்ஸ் வந்து குறையா இருக்கும் சார். இந்த இதுல கூடுதலா இன்னொரு வாதம் வைக்கப்பட்டது. இன்றைக்கு இது குறித்து இதான் விவாதம் அப்படிங்கிற போது சில நண்பர்கள் பேசினது, குறிப்பிட்ட தனியார் வங்கிகளுக்கு மட்டும் இதனுடைய பங்களிப்பை வந்து கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா செஞ்சுட்டு இருந்த ஒன்று தனியார் வங்கிகளுக்கு நீங்க எப்படி இதை கொடுக்கலாம் அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்க. அது வந்து ஜிஎஸ்டி நெட்வொர்க், இந்த என்டையர் திங் வந்து எலக்ட்ரானிக்கா நடக்க போகுது. உங்களுக்கு சொன்னதுக்கு என்ன, அதனால அந்த எலக்ட்ரானிக் நெட்வொர்க் வந்து ஒரு ஜிஎஸ்டிஎன் அப்படின்னு ஒரு நிறுவனப்படுத்தி பண்ணாங்க. எப்படி வந்து ஆதார் வந்தப்ப அந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டதோ, அந்த ஒரு நிறுவனம் உருவாக்கப்பட்டு அதுக்கு இன்ஃபோசிஸோட தலைவரை பொறுப்பா போட்டாங்க. அது நல்லா நடந்தது. இன்னைக்கு ஆதார் வந்து சக்சஸ் ஸ்டோரி நமக்கு. அதே மாதிரி இதுல வந்து ஜிஎஸ்டிஎன் ஒண்ணு போட்டு அதுல வந்து ஒரு தனியார் வங்கிகள் இந்த மாதிரி வங்கிகளை வச்சு அதுல வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்றது ஒரு பிரச்சனையா கொண்டு வந்து பேசினாங்க. அதெல்லாம் நாங்க பார்த்தோம். ஜிஎஸ்டி கவுன்சில் ஆரம்பத்துல இந்த முடிவை எடுத்தப்போ இது ஒரு பிரைவேட் செக்டர் மாதிரி எஃபிஷியன்ட்டா இயங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இது வந்து. அதுவே அவமானம் இல்லையா ஒரு தேசத்துக்கு? பிரைவேட் செக்டர் மாதிரி எஃபிஷியன்ட்டா இயங்கணும் அப்படிங்கிறது, கவர்மெண்ட் செக்டர் வந்து எஃபிஷியன்ட் இல்ல அப்படிங்கிறது. இல்ல இங்க பாருங்க, கவர்மெண்ட் செக்டர் ஒரு நிறுவனமும் வந்தாங்க. அந்த இதுல வந்து அவங்களும் வந்து நாங்க இந்த நெட்வொர்க் பண்ணி தரோம், பேக் போன். இது வந்து டெக்னாலஜி பேக் போன். பாத்துக்கங்க, டெக்னாலஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து இப்ப இன்ஃபோசிஸ் அதை எடுத்து செய்ய வந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்தது இந்த ஜிஎஸ்டி நெட்வொர்க்ன்றது ஒரு நியூட்ரலா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இது செயல்படுத்தப்பட்டது. ஜிஎஸ்டி நெட்வொர்க் போட்டு இன்னைக்கு வந்து இப்போ 1 ஜூலைன்னு குறி வச்சு, ஆக்சுவலா 1 ஏப்ரல் குறி வச்சாங்க, 1 ஜூலைன்னு போஸ்ட்போன் பண்ணோம். அந்த இடத்துக்குள்ள முழு சாஃப்ட்வேரை செட் பண்ணி எல்லா இடங்களும் சார் சொன்ன ஒரு கருத்துல நான் மாறுபடுறேன். தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்டா வந்து நம்ம டெக்னாலஜி என்னைபிள்மெண்ட் ஏற்கனவே பண்ணிட்டோம். இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலாம் முதல் மீட்டிங் ஆகஸ்ட் 30 உட்கார்றதுக்கு முன்னாலே வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்த தொழில்நுட்ப ரீதியாக ஃபைல் பண்ண வைக்கிறதுன்றது அழகா நடந்துட்டு இருந்தோம். ஜனவரியிலிருந்து நம்ம நடத்திட்டோம். அதனால இந்த நான் பிப்ரவரி கடைசி நாள் நான் கடைசி மீட்டிங் அட்டன் பண்ணப்போ தமிழ்நாட்டில் 92% மைக்ரேட் ஆயிட்டாங்க. இந்த ஜிஎஸ்டி நெட்வொர்க் இதுக்குள்ள வந்து கொண்டு வந்தாங்க. பல விஷயங்கள்ல வந்து நம்ம மற்ற எல்லா ஸ்டேட்டோட அகடா இருக்கும். இதுல என்ன பிரச்சனை வரும், யாருக்கு பிரச்சனை வரும்னா, இது வரைக்கும் நான் டாக்ஸே கட்டினது இல்லை, இது வரைக்கும் நான் பில் போட்டே வித்தது இல்லை, நாளையில இருந்து நான் வந்து பில் போட்டு விற்கணும் அப்படின்றப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் இன்னும் கொஞ்சம் இது கொடுங்க. ஒரு வணிகர்கள் தாண்டி ஒரு வணிகர்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல், முறைப்படுத்தி பில் போட்டு வித்தா வணிகர்களுக்கும் பிரச்சனை இல்லைன்ட்டார். நான் அதை தாண்டி ஸ்டேட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு இதுல எந்த சிக்கல்களும் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
நிச்சயமா இதில் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெவன்யூ பாதிப்புன்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருந்தாருங்க. அதுதான் வந்து அவர் சார் எக்ஸ்பிளைன் பண்ணார். நான் கூட சொன்னேன், இது கன்சம்ஷன் ஸ்டேட், நம்ம தமிழ்நாடு ஒன் ஆஃப் த கன்சம்ஷன் ஸ்டேட் ஆல்சோ. அந்த ரெவன்யூ காம்பன்சேட் ஆயிரும். காம்பன்சேஷனுக்கு காம்பன்சேஷன் ப்ரொவிஷன் இருக்குது. 14% கொடுத்து எவ்ரி 2 months அதை வந்து கால்குலேட் பண்ணிலாம் பண்ணுறாங்க. ஸோ அப்சல்யூட்லி தெர் இஸ் நோ லாஸ் ஃபார் தி ஸ்டேட். இவர் சார் இன்னொரு கருத்து கூட சொன்னார், நான் சொல்ற மாதிரி it is going to boom, the revenue is going to boom when it is implemented and everybody, சார் சொன்ன மாதிரி everybody எல்லாமே டாக்ஸ் கட்டி பில்ல போட்டு நெட்வொர்க்ல வந்து பண்ணும்போது ரெவன்யூ going to வந்து இன்க்ரீஸ் தான் ஆக போகுதுங்க. ரெண்டாவது இம்ப்ளிமெண்டேஷன் வரும்போது இந்த ஜிஎஸ்டிங்கிறது எல்லாமே ஒரு கேம் சேஞ்சர், ஒரு மெகா ரிஃபார்மு. இன்ன வரைக்கும் இல்லாத, இந்தியாவில் இன்ன வரைக்கும் நடக்காத ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குங்க. எல்லா ஸ்டேட்டையும் சேர்த்து எல்லாத்தையும் போட்டு அவர் சொன்ன மாதிரி ஒரு ஜிஎஸ்டி கவுன்சிலுங்கிறது ஒரு பெரிய ஒரு சக்தியாக உருவெடுத்துட்டு இருக்கு. டெசிஷன்லாம் பண்ணுறாங்க. ஒரு ஒருமித்த கருத்து கோஆபரேட்டிவ் ஃபெடரேஷன் மாதிரி வருதுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போதுங்க இந்த மெகா இதில் வரும்போது இந்த நெட்வொர்க்கிங் சிஸ்டம், அதாவது இது வந்து ஜிஎஸ்டி எக்கனாமிக் ரிஃபார்ம்ங்கிற மாதிரி ஈக்குவலி டிஜிட்டல் ரிஃபார்ம்னு கூட சொல்லலாம். அதாவது எக்கனாமிக் ரிஃபார்ம் கம்பைன்ட் வித் டிஜிட்டல் ரிஃபார்ம். செக் போஸ்ட் கிடையாது, செக் போஸ்ட் கிடையாது. டெல்லியிலிருந்து ஒரு கூட்ஸ் சென்னைக்கு வந்துட்டீங்கன்னா 10 நாள் ஆகுதுன்னா 3.5 நாள் வந்து செக் போஸ்ட் நிக்குது வண்டி. இப்போ அது நடக்காது. இ-வே பில்லுன்னு கொண்டு வராங்க, ரைட்? மொபைல் ஃபோனில் கேரி பண்ணி வச்சுக்கிட்டு ஐ திங்க் கர்நாடகா, தமிழ்நாடு ஆல்சோ தே ஸ்டார்டட் இன்ட்ரோடியூசிங் கேரளாலாம் இதை மொபைல் டைவர்ட் கொடுத்துட்டு மொபைல் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி காட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். சிஸ்டம் லா well intended, good for the country, good for the common man. There are bottlenecks, I agree, there will be bottlenecks in the mega reform. Registration பண்ணும்போது registration பண்றேன்னு சொன்னாரு. இன்னும் 58% இன்னும் மைக்ரேட் ஆகணும்னு சொன்னாரு. ஐ திங்க் சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 90% they have reached. State government also equally they have progressed well in the implementation part of it. நான் சொன்ன மாதிரி இந்த பெரிய நெட்வொர்க்கிங் போட்டு அவ்வளோ லட்சக்கணக்கான அசசிஸை கொண்டு வந்து இருக்கிற அசசி இன்னும் வரப்புற அசசி எல்லாம் கொண்டு வரும்போது இதுல மேலோட்டமாக ஒரு வாதம் தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறது. கோல்ட் பிஸ்கட்ஸ்க்கு 3%, சாப்பிட்ற திங்கிற பிஸ்கெட்டுக்கு 18%. நியாயமா இது? ஆக்சுவலி அது கொடுக்கப்பட்டதான் சொல்லுது, தவறான தகவலும் இல்லை இல்லையா? இந்த மாதிரி வேரியஸான இதுல இன்னும் கூட எது அத்தியாவசியமான பொருள், எது ஆடம்பரமான பொருள்ங்கிறதுல மாறுபட்ட பார்வை வேணும் இருக்குதுங்க. அவர் சார் சொன்ன மாதிரிங்க ஃபிட்மெண்ட் ரேட்டே வந்து முதல்ல இருந்த மாதிரி வேட்டுக்கு தனியாக ரேட் இருந்துச்சு, சென்ட்ரல் எக்ஸைஸ் தனியாக ரேட் இருந்துச்சுங்க, சர்வீஸுக்கு தனியாக ரேட் இருந்துச்சு. இந்த ஃபிட்மெண்ட் ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டு ரெண்டையும் சேர்த்து காம்பினேஷனாக போட்டு நியரஸ்ட் பாசிபிள் ரேட்டை தான் அரைவ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இருக்கிற ரேட்டில். அதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஐட்டம் த ரேட்ஸ் காட் ரிடியூஸ்ட், இல்லைங்களா? இந்த மூல அந்த தங்கத்தை அட்ரஸ் தங்க வந்து 3% உண்மை கிடையாது, 10% கஸ்டம்ஸ் இருக்கு. நம்ம தங்கம் சார் 99% தங்கம் நம்ம இம்போர்ட் பண்றோம். ஓகே, உள்ள வர தங்கத்துக்கு 10% கஸ்டம்ஸ் கட்டி தான் உள்ள எடுத்துட்டு வராங்க. இப்ப போட்டுருக்கு ஜிஎஸ்டி. ரெண்டாவது நீங்க வைக்கிற வாதம் ஒரு கரெக்டான 50% சார். இன்னைக்கு வந்து தங்கத்துக்கு கரெக்டான வாதம் தாங்க. இப்ப கோல்டோட விலையும் பிஸ்கட்டோட விலையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். கோல்டு வந்து பணக்காரங்களுக்கும் தேவைப்படுது, ஏழைங்களுக்கும் தேவைப்படுது. நீங்கள் அதே கோல்டு வந்து ஒரு 1/2 பவுன் நகைக்கு ஒரு தாலி வாங்குறதுக்கு போகிறாங்கன்னா ஒரு ஏழை கூலி வேலை செஞ்சு சேர்த்து அவனுக்கு நீங்கள் வந்து 38% 30% டேக்ஸ் போடுறீங்கன்னா கட்ட முடியுங்களா? ஸோ அந்த விதத்தில் பாருங்களேன். ஓகே, பட் பிஸ்கட்டுக்கு 18% சேர்த்து வாதம் கரெக்ட். நுகர்வும் அல்லது ஒருவேளை பிஸ்கட்டோட விலை ஏற்கனவே கம்மியாக தான் இருக்குங்கிற அடிப்படையில் நீங்க அந்த வாதத்தை வச்சுக்கலாம். அந்த வாதத்தை வச்சுக்கலாம். த்ரூஅவுட் தி வேர்ல்ட் அவர் பாண்டியராஜன் கோத்தர் த்ரூஅவுட் தி வேர்ல்ட் இந்த ஜெம் அண்ட் ஜுவல்லரிக்கே ரேட் எப்பவுமே கம்மியாக தான் இருக்கு. ஓகே ஓகே, நான் பேசலாம். ஒரு இடைவேளைக்கு அப்புறம் விரிவா பேசலாம். இப்ப பேசுனீங்கன்னா நான் ஷார்ட்டா முடிக்க சொல்றேன். நீங்க அப்புறம் பேசுங்க. 2 பேர் சொன்னதுக்கு நான் பதில் சொன்னா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். கண்டிப்பா அந்த டைம் என்ன கொஞ்சம் பிரேக் அப்புறம் தான் நம்ம அந்த டயத்தை முடியும். நிச்சயமா ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு திரு ஆனந்த் சீனிவாசன் நிறைவே மாறுபடுவார் நினைக்கிறேன். இருவருடைய கருத்துக்களிலும் அமைதியான ஒரு ஆழமான விவாதத்தை நகர்த்திக் கொண்டிருக்கின்றோம். ஜிஎஸ்டி இன்றைக்கு மிக பிரதானமான அனைவரின் வாயிலும் உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தையாக போய்கொண்டிருக்கிறது. இன்னும் கூட ஆழமான பல்வேறு தளங்களில் இதில் நாம் பயணிக்க இருக்கின்றோம். இணைந்திருங்கள், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஜிஎஸ்டி குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். திரு ஆனந்த், 2 பேர் கருத்தில் நிறைய மாறுபட்டு டிமானிட்டைசேஷன் பற்றி நீங்கள் எல்லாம் பேசினதால நான் பேசணும். டிமானிட்டைசேஷன் போது பிரைம் மினிஸ்டர் 3 காரணம், இனிமேல் ஃபேக் கரன்சியே வராதுன்னாரு, டெரரிசமே இருக்காதுன்னாரு, பிளாக் மணி ஒழிச்சிருவோன்னாரு. 3ம் நடக்கலை. இன்னைக்கு காஷ்மீரில் டெய்லி நம்ம 4 இராணுவ ஆளுங்க செத்துட்ருக்காங்க, தமிழ்நாட்டு சோல்ஜரும் செத்து போயிருக்காங்க. அடுத்தது பிளாக் மணி பற்றி பேசுனீங்கன்னா இப்போ தான் ஸ்கூல் சீசன், காலேஜ் சீசன் முடியுது. பார்க்குறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜில் கேஷாக கொடுத்துருக்காங்க, எவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜில் செக்காக கொடுத்துருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். 3வது பாயிண்ட்டு ஃபேக் கரன்சி. தமிழ்நாட்டில் தான் இப்போ கோடிக்கணக்காக பிடிச்சிருக்காங்க. 3மே நடக்கலை.
அப்புறம் என்ன பண்ணாங்க, டிஜிட்டலாக மாறிடுச்சுன்னாங்க. ஆர்பிஐ ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதம் என்ன டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் மே மாதம் நடந்தது, நவம்பரில் எவ்வளோ நடந்ததோ அதோட கம்மியாக நடந்ததுன்னு. அதனால பெருசெல்லாம் ஒன்றும் டிஜிட்டலுக்கு இந்தியா மாறி இல்லை. அந்த 2 மாதத்துக்கு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் ஏறிச்சு. ஏன்னா கையில் நீங்கள் காசை கட் பண்ணிட்டீங்க. கையில் எல்லாருக்கும் காசு வந்தோடனே திரும்பி டிஜிட்டல் நார்மல் லெவலுக்கு போயிடுச்சு. அதனால் டிஜிட்டல் ஒன்றும் ஏறல. கவர்மெண்ட் ஓன் பண்ணுற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுதுன்னா, டிமானிட்டைசேஷன் எங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு, எங்களுக்கு இன்னும் 1 வருஷத்துக்கு கிரெடிட் growth ரொம்ப மோசமாக இருக்கும்னு கவர்மெண்ட் ஓன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லுது. கடைசியாக மத்திய பிரதேசில் நல்ல பம்பர் மான்சூன் ஆனப்புறம் 8 ஃபார்மரை சுட்டு கொண்டுட்டு சீஃப் மினிஸ்டர் யார் சுட்டோன்னு தெரியாது அப்படிங்கிறாங்க. பல நிபுணர்கள் பல இடத்துல வந்து டிமானிட்டைசேஷன் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து 8 மாதம் கழிச்சு நடந்த விளைவு. அதனால் இவங்க 2 பேரும் என்ன இப்போது என்ன நல்லது, எஸ் 3 வருஷம் கழிச்சு நல்லது நடக்கலாம், 4 வருஷம் கழிச்சு நல்லது நடக்கலாம். ஆனால் இப்போ அனுபவிக்க போகிறது சிறு வியாபாரியும் கன்சியூமரும் தான். சரி, அப்போ நான் ஸ்டேட் இருங்க, நீங்கள் சொல்லுங்க. வருவாய் ஏறும். எப்படி ஏற போகுது? இப்போ சோப்புக்கு நீங்கள் 18% கொடுக்குறீங்கன்னா ஷாம்புக்கு 18% கொடுப்பீங்க, திங்கிற பிஸ்கெட்டுக்கு 18% கொடுக்க போகிறீங்க. இப்போ பழத்துக்கு டேக்ஸ் கிடையாது. பழத்தில் ஒரு சாக்லேட் பீஸை வச்சிங்கன்னா சாக்லேட்டுக்கு காம்பினேஷன்னு சொல்லி சாக்லேட்டுக்கு போடுற 28% நீங்கள் பழத்தோடு சேர்த்து போட்டு கொடுக்கணும். சார் சொன்னது காம்பசிஷன் பற்றி பேசினார். காம்பசிஷன் என்னென்னா, நான் வந்து இன்புட் கிரெடிட்டே கொடுக்க முடியாது. சிறு வியாபாரி இன்னொரு வியாபாரிக்கு தொழில் பண்ணான்னா அவன் வந்து காம்பசிஷனே பண்ண முடியாது. காம்பசிஷன் எப்போ பண்ண முடியும்னா, நான் வெறும் எண்ட் கஸ்டமருக்கு மட்டும்தான் விற்கிறேன் அப்படின்னா தான் காம்பசிஷன் பண்ண முடியும். நான் இப்போ இன்னொரு ஆளுக்கு விற்கிறேன்னா பண்ண முடியாது. இன்னொன்று வந்து நம்மள கன்சைன்மெண்ட் பேசிஸில் பிஸ்னஸ் பண்ணுறோன்னு சரி சார் ரொம்ப பேசினது தான் நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதுக்கு கன்சைன்மெண்ட் பேசிஸ்னால் நீங்கள் அண்ணாச்சி கடையில் போய் சாமானை போட்டுருவீங்க, விற்றா அவர் காசு கொடுப்பார், இல்லாட்டா நீங்கள் இந்த பில்லில் என்ன சொல்கிறாங்கன்னா 6 மாதத்தில் அண்ணாச்சி காசு கொடுத்தே ஆகணும், இல்லாட்டா 10,000 ரூபா ஃபைன். இப்போ நீங்கள் பொருளை கொண்டு போய் அண்ணாச்சி கடையில் வைக்கிறீங்க, அது விற்க அவர் காசு கொடுக்குறாரு. ஈச் பில் ஹேஸ் டு பி செட்டில்ட் வித்தின் 6 months. ரிட்டர்ன் வந்து போட்டால் அதுக்கு கிரெடிட் ரேட்டிங் நீங்கள் ஐ நெவர் டிஸ்டர்ப் யூ. கிரெடிட் ரேட்டிங்னு இவங்களே ஒன்று இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. நீங்கள் எவ்வளோ பில் கேன்சல் பண்ணுவீங்கன்னு இவங்க அவங்கள மானிட்டர் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆதாருக்கே டேட்டா செக்யூரிட்டி இல்லைன்னு கிளியராக இந்த கவர்மெண்ட் வந்த அப்புறம் தெரிஞ்சு போயிட்டு விட்டது. இதில் ஒன்றும் இதில் டேட்டா செக்யூரிட்டிக்கு இதில் எந்த ஃபீச்சரும் கிடையாது. இன்றைக்கி ஜிஎஸ்டி நான் வந்து சார் சொன்னார், நான் வந்து டேக்ஸு அட்வைசர்னு நான் என்ன சொல்ல விரும்புனேன்னா, நான் ஆடிட்டரும் இல்லை, இன்டைரக்ட் டேக்ஸ் எக்ஸ்பர்ட்டும் இல்லை, நான் யாரையும் டேக்ஸ் கன்சல்டேஷனும் பண்ணலை, அதனால நான் 1 பைசா சம்பாதிக்கல. கரெக்டா சார்? இல்லை, ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் சொல்லிட்டு உங்களை குறிப்பிட்டு சொல்ல லைக் தட் அப்படின்னு சொல்ல நான் இது மாதிரி 1 பைசா சம்பாதிக்கல. நான் பார்க்குறது ஒரு எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்டாக பார்க்குறேன். இதில் வந்து ரொம்ப கிளியராக எல்லா கன்சம்ஷனு 581 ப்ராடக்ட்டுக்கு தமிழ்நாட்டில் வேட் கிடையாது. இப்போ இவங்க கொடுத்துருக்கிற எக்ஸம்ஷன் 69 ப்ராடக்ட். இதுலேயே வந்து அன்பேக்ட் குட்ஸுக்கு டேக்ஸ் கிடையாது, பேக்ட் குட்ஸுக்கு டேக்ஸ் இருக்குது. இவங்களே எஃப்எஸ்எஸ்ஐ பழைய கவர்மெண்ட்டு எஃப்எஸ்எஸ்ஐன்னு ஒரு பில் பாஸ் பண்ணுவீங்க. அன்பேக்ட் நீங்கள் விற்கவே முடியாது. நீங்கள் இப்படி போனாலும் டேக்ஸு, அப்படி போனாலும் டேக்ஸு. வர்த்தகம் டேக்ஸ் கட்டணுங்கிறதுல யாரும் மறுத்து இதே கிடையாது. இதனால் ஆல்ரெடி பிஸ்னஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற சமயத்தில், ஐடியில் எல்லா இடத்துலையும் வேலை போகிற சமயத்தில் ஒரு 3-4% இம்மீடியட்டாக வேலை ஏறும், ஒரு ஷாக் இருக்க தான் செய்யும். இப்போ இவங்க இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, 6 மாதம் கழிச்சு ஆமாம் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா முன்னாடி என்ன சொன்னாங்க, growth அடிவே படாது. பிரைம் மினிஸ்டர் உத்தரப்பிரதேஷ் ஜெயிக்கிறதுக்காக என்ன குறுங்கி சிரிச்சார், ஹார்வர்டுக்காரன் பேசினான், ஆனால் மக்கள் வழித்து 8% growth கொண்டு வருவாங்கன்னு. எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயிச்சிட்டாரு. இன்றைக்கி growth என்ன ஆகிடுச்சு, ஹார்வர்டுக்காரன் சொன்ன 6% தான். உண்மை அதுதான். எலெக்ஷன் ஜெயிச்சா எல்லாம் ரைட் ஆகிடாது. நீங்கள் சொல்லு மன்மோகன் சிங் சொல்கிறீங்க, ஹார்வர்ட். ஓகே இல்லை மன்மோகன் சிங் கேம்பிரிட்ஜ், ஹார்வர்ட் நான் சொல்கிறது சேன. ஓகே சார். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம என்ன வேணால் பேசலாம், நம்ம எங்கே வேணால் எலெக்ஷன் ஜெயிக்கலாம். இது மக்களுக்கு கஷ்டமான, வணிகர்களுக்கு கஷ்டம், எண்ட் கன்சியூமருக்கு டேக்ஸ் ஏறப்போகுது, விலைவாசி நிச்சயமாக ஏறப்போகுது. ஏன்னா இவர் சொன்னால் கேஸ்கேடிங் கரெக்டு, ஆனால் அந்த கேஸ்கேடிங் ஒரு சின்ன இது இருக்குது. மேனுஃபேக்சரிங் அப் டு 1.5 crores வந்து எக்ஸைஸ் டியூட்டி கிடையாது. இன்றைக்கி 1.5 crores மேலே டேர்ன் ஓவர் போனால் தான் பெருசாக எக்ஸைஸ் டியூட்டி கட்டுவாங்க. இன்றைக்கி அந்த லிமிட்டை நீங்கள் 20 lakhs கொண்டு வந்துட்டீங்க. பிரிட்டானியா பிஸ்கெட் சாப்பிட்டிங்கன்னா
அதில் மேனுஃபேக்சர்ட் பை கம்பெனி, மார்க்கெட்டட் பை அனதர் கம்பெனின்னு இருக்கும். அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி 1.5 கோடிக்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் சாப்பிட்ற பிரிட்டானியா பிஸ்கெட்டில் டேக்ஸ் கிடையாது. இன்றைக்கி அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி 20 லட்ச ரூபா டர்ன் ஓவர் பண்ணாலே பிரிட்டானியா பிஸ்கெட்டில் டேக்ஸ் உண்டு. அதனால் கேஸ்கேடிங்னால குறையுங்கிறதெல்லாம் நம்ம நம்பிக்கை தான். அடுத்த 4 வருஷம் கிடையாது. யாரெல்லாம் டேக்ஸ் ப்ராக்கெட்னா என்ன, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ஒரு மாதத்துக்கு 15,000 ரூபா செலவு இருக்குது. ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் போடணும், லீகல் சாஃப்ட்வேர் இருக்கணும், ஒரு கம்ப்யூட்டர் இருக்கணும். அவன் ஒரு 10,000 ரூபா சம்பளம் கொடுத்து அவன் ஒரு நாளைக்கு ஃபார்ம் போட்டு 10ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் ஒரு ஆள் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்துட்டே இருக்கணும். அந்த கம்ப்யூட்டர் வேலை செய்ய இன்றைக்கி அந்த சைட் ஓப்பன் ஆகலை. அதான் உண்மை. என்ன வேணால் சொல்லலாம் சார், நாங்கள் ரெடியாக இருந்தோம், தொழில்நுட்பமாக இருந்தோம்னு. மக்களுக்கு தெரியும் இன்றைக்கி எவ்வளோ நேரம் சைட் ஓப்பனாக இருந்ததுன்னு. சைட் இன்றைக்கி ஓப்பன் ஆகலைங்கிறது தான் உண்மை. அப்போது 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இன்புட்டை கொடுக்கணும். அதுக்கு இன்னும் தயாராகலைங்கிறீங்க டெக்னிக் இல்லை, இன்றைக்கி ஃபேக்ட் தானே சொல்கிறோம். சார் திரும்ப குயிக்காக நான் சொல்ல விரும்புவது, திரு ஜெயக்குமார் அவர்கள் ஒரு 70 குட்ஸ் அண்ட் சர்வீசஸில் குறைக்கணும்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கிறாரு. 2-3 நாட்களுக்கு முன்னால பட்டாசு, ஸ்பைசஸ், நம்ம மசாலா பொருட்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் எடுத்து வச்சிருக்கிறாரு. இது சரியான அணுகுமுறை. இதை வந்து ஒரு கோரிக்கை போய் நான் டிமாண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கவுன்சில்ல பேச முடியாது. நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க தான் கவுன்சில்ன்றத முதல்ல ஒத்துக்கிடணும். இந்த 31 பேர் சேர்ந்தா முடிவுகள் எடுக்க போறீங்க. அந்த 31 பேர் வந்து நீங்க ஒரு கோயலிஷன் கிரியேட் பண்ணணும். இது இப்ப இந்த ஸ்பைசஸ் எடுத்துக்கிட்டோம்னா, குஜராத்ல நமக்கு இதே மாதிரி ஸ்பைசஸ் மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க, அவங்க அஃபெக்ட் ஆவாங்க. அப்போ வந்து வேற எங்கெல்லாம் இருக்காங்க, ஒரு 5 மாநிலங்கள் இருக்காங்கன்னா அவங்கள ஒரு ஒருங்கிணைச்சு எல்லாரும் சேர்ந்து டிமாண்ட் பண்ணி நீங்க வந்து சட்டம் இயற்ற வேண்டும். நீங்க சட்டம் இயற்றும் ஒரு ரோல்ல இருக்கிறவங்க, நான் வந்து டிமாண்ட் பண்றேன், நான் ட்ரேட் யூனியன் நான் டிமாண்ட் பண்றேன்னு சொல்லி போக முடியாது. அது முக்கியமான அணுகுமுறையில் இருக்க வேண்டிய மாற்றங்கள். அரசு வந்து, தமிழக அரசு வணிகர்களுக்கும் உற்பத்தியாளர்களுக்கும் நாங்கள் தோழன் என்ற ஒரு அணுகுமுறையை கொண்டு போய் அவர்களுடைய குரலாக இவங்க அங்க ஒலிச்சு அதை செஞ்சு கொடுக்கணும். ஓகே, 3 மாசத்துக்கு ஒருக்க மாற்ற முடியும். இதுல வந்து நல்ல பிளஸ் என்னன்னா, 3 மாசத்துக்கு ஒருக்க நீங்க வந்து அந்த ரேட்ஸ் ஸ்லாப்ஸ் மாற்ற முடியும். ஸ்லாப்ஸ் மேல கொண்டு போறது, கீழே கொண்டு போறது, கவுன்சிலோட ஒருமித்த முடிவுக்கு பிறகுதானே. இது வந்து ஒரு நிலைக்குழு என்பதை மறக்க கூடாது. ஏதோ இது முடிஞ்சு போச்சு, இது பாஸ் ஆயிருச்சு, பில்லு பாஸ் ஆயிருச்சு, ஆக்ட் ஆயிருச்சு, அதோட முடிஞ்சு போச்சுன்னு கிடையாது. இது வந்து ஒரு கண்டினியூயிங் சிஸ்டம் பாத்துக்கங்க. அதனால ஒண்ணு, இப்ப சார் சொன்ன சில குறைபாடுகள், இப்ப வந்து இது ஒரு புது ரிஃபார்ம் தான். இந்த ரிஃபார்ம்னு வர்றப்ப வந்து சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணணும், அதுக்குள்ள மைக்ரேஷன் சரியா போகணும், அதுல சில ஹியூமன் எரர்ஸ் இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் வந்து கரெக்டாகி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா இதனுடைய தாக்கம் வந்து கன்சியூமர்ஸ் மேல என்ன தாக்கம் இருக்குன்னு நீங்க முதல்ல பார்க்கணும். இந்த ரேட் போடுறப்பே வந்து ரெவென்யூ நியூட்ரல் ரேட்னு தான் நம்ம போட்டது. ரெவென்யூ நியூட்ரல் ரேட்னா இது வரைக்கும் வந்து இந்த 12 வரிகள்ல எவ்வளவு வந்ததோ அந்த இதுக்கு மேல வராமத்தான் இருக்கணும். அதுதான் வந்து ரெவென்யூ நியூட்ரல் ரேட். நம்ம அரைவட்மெண்ட் அந்த ரேட் பாத்தீங்கன்னா 4 ஸ்லாப், அது கீழே ஒன்று, மேல அந்த தங்கம்ன்றது வந்து ஒரு எக்ஸப்ஷன் தாங்க. வேற எதுவும் அதுக்குள்ள போக முடியாது. 3% ஸ்லாப், சார் சொன்ன மாதிரி 7 ஸ்லாப், அந்த 3% ஒரு ஸ்லாப் தான். தங்கம் தவிர வேற எதுவும் அதுக்குள்ள போடக்கூடாதுன்னு அதுல சில்வரும் இருக்கு, தங்கம் சில்வர் அந்த மாதிரி அந்த இப்ப டிசைட் பண்ணி பிரஷியஸ் மேட்டர் அதுக்குள்ள வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப அதுக்கு மேல வந்து நீங்க இன்னொரு இது வந்து நான் அந்த 3% எனக்கு வேணும்னு கேட்டு ஆர்கியூ பண்ண முடியாது. இது வந்து ஒரு நல்ல முறை, ஒரு டிசிப்ளின்டு பிஸ்கல் சிஸ்டத்துக்கு இது வந்து வழிவகுக்கும்னு நினைக்கிறேன். நிறைவு கருத்தையா நிறைவாக சொல்லும்போது இவருடைய கருத்துக்கள் சொல்லும்போது சார் சொன்ன மாதிரிங்க, தேர் ஆர் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது திரும்ப சொல்லலாம், தேர் ஆர் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யுங்க. இம்ப்ளிமெண்டேஷன் சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணணும், பீப்புளை வந்து பேசிக்காக பீப்புளை வந்து அவேர்னஸ் நிறைய கிரியேட் பண்ணி நிறைய அவங்களை ட்ரெயின் பண்ணணும். சின்ன வணிகர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், அதை நிறைய ரீச் அவுட் பண்ணி போயிட்டு அவங்களுக்கு புரிதல் மாதிரி மேபி தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணி நிறைய ஆர்கனைசேஷன் இதெல்லாம் போட்டு ட்ரைனிங் பண்ணி பீப்புளை அது மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கும் டெக்னாலஜிக்கலி அப்கிரேடேஷன் எல்லாத்துக்கும் போய் சேரணும். அண்ட் தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணி எல்லா மக்களுக்கும் நல்ல ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு புரிதல் வச்சுக்கிட்டு பண்ணணும். ரெண்டாவது, மக்களுக்கு பாதிக்காத அளவில் எந்தெந்த ஐட்டத்துக்கெல்லாம் அதை வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போட்டாங்க 133 ஐட்டம் இருக்க வந்து 69 ஐட்டம் குறைச்சிட்டாங்க. திரும்ப பாசிபிலிட்டிஸ் குறைக்கிறது. அதை பேசி வளர்ந்து எல்லா ஸ்டேட்டும் உட்காந்து என்ன மக்களுக்கு போய் சேரணுமோ அதை நல்லபடியாக பண்ணிட்டு டெக்னாலஜி இன்னோவேஷனை நம்ம இப்படி ட்ரைனிங் மக்களுக்கு கொடுத்தாக்க இந்த சிஸ்டம் சிஎஸ்டி வந்து அமெரிக்காவை செயல்படுத்த முடியாத ஒரு ஒருமுக வரி. இது வந்து நம்ம மறக்கக்கூடாத விஷயம். 12 நாடுகளை முயற்சி எடுத்திருக்காங்க. ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு சில நாடுகள்ல தான் வெற்றிகரமா செயல்படுத்த முடிஞ்சிருக்கு. நம்ம செயல்படுத்திட்டோம்னா நம்ம இருக்கிற ரேஞ்சே வேற. ஜிடிபி மட்டுமே 2% உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இதை வந்து செயல்படுத்திட்டோம்னா வரக்கூடிய காலங்களில் அதை வந்து நம்ம
கலை யதார்த்தத்தில் அது என்னவாக எதிரொலிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அரங்கில் இணைந்தீர்கள், மிக ஆழமான ஒரு விவாதத்திற்கு ஒத்துழைப்பு தந்தீர்கள். மூவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. இந்த மாதிரியான புதிய திட்டங்கள், புதிய முறைகள் கொண்டு வருகின்ற பொழுது தொடக்கத்தில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கும். காலப்போக்கில் அதை சரியாகும் அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறாங்க. இல்லை, இது ஒரு பெரிய விதத்தில் தாக்கங்கள் ஏற்படுத்தும் பொருளாதாரத்தில் அப்படிங்கிறார் ஆனந்த் சீனிவாசன். பொறுத்திருக்கலாம், காலம் பதில் சொல்லும். இரண்டாவது அமர்வில் நாம் இணையலாம். பேரவையில் 37 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கக்கூடிய பள்ளிக் கல்வித்துறை, குறிப்பாக நீட் தேர்விற்கு தங்களுடைய எதிர்ப்பை மிக வலிமையாக பதிவு செய்திருக்கிறார் சமூக நலத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர். பேசலாம், இணைந்திருங்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. எதிர்த்து பேசிட்டு